ஹாய் ஃப்ரெண்ட். கிரிமினாலஜியில் ஸ்கூல்ஸ் ஆஃப் கிரிமினாலஜினா என்னன்னு பார்ப்போம். அதாவது குற்றவியல் சட்டத்தில் குற்றவியலின் பள்ளிகள்லாம் என்ன, அதாவது ஸ்கூல்ஸ் ஆஃப் கிரிமினாலஜினா என்ன, அதில் என்னென்ன ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ஸ்கூல்ஸ் ஆஃப் கிரிமினாலஜினா என்ன, குற்றம், குற்றவாளி, குற்றத்திற்கான காரணங்கள், குற்றத்தை தடுப்பது எப்படி, அந்த குற்றத்திற்கான தண்டனைகளை தண்டனை முறைகளை விளக்குவதற்காக கிரிமினாலஜிஸ்ட், அதாவது குற்றவியல் அறிஞர்கள் உருவாக்கிய பல்வேறு சிந்தனைகள், கோட்பாடுகள் தான் என்ன சொல்றோம், ஸ்கூல்ஸ் ஆஃப் கிரிமினாலஜி அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் கிரிமினாலஜி, அந்த ஸ்கூல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது ப்ரீ கிளாசிக்கல் ஸ்கூல், கிளாசிக்கல் ஸ்கூல், நியோ கிளாசிக்கல் ஸ்கூல், பாசிட்டிவ் ஸ்கூல், சோசியாலஜிக்கல் ஸ்கூல், சைக்காலஜிக்கல் ஸ்கூல், 6 ஸ்கூல் இருக்கு. இந்த 6 ஸ்கூல்ல நம்ம இப்ப பார்க்க போறது கிளாசிக்கல் ஸ்கூல் அண்ட் பாசிட்டிவ் ஸ்கூல். இந்த 2 ஸ்கூல் தான் பார்க்குறோம். இது 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாசிக்கல் ஸ்கூல்னா என்ன, கிளாசிக்கல் ஸ்கூலுக்கு முன்னாடி என்ன சொன்ன, ப்ரீ கிளாசிக்கல் ஸ்கூல். இந்த ப்ரீ கிளாசிக்கல் ஸ்கூலுங்கிறது 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்தது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, குற்றம் என்பது எப்படி உருவானது அப்படின்னு சொல்றாங்கன்னா, குற்றம் ஒரு தெய்வத்துக்கு எதிரான ஒரு பாவச் செயல், அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஒரு அமானுஷ்ய நம்பிக்கை, அதுக்கப்புறம் பேய், சூனியம், தெய்வத்துடைய கோபம். ஸோ இதெல்லாம் தான் குற்றத்திற்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குற்றத்தை பண்ணவங்களுக்கு தீர்ப்பு எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது இது இவங்க ஃபர்ஸ்ட் அஃபெண்டர், ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படிலாம் கிடையாது. எல்லா அஃபெண்டருக்கும் ஒரே தீர்ப்பு. அந்த தீர்ப்பு எப்படி இருக்கும்னா, கொடூரமாக இருக்கும். ஸோ அதை எல்லாமே ரிஜெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணதான் இந்த கிளாசிக்கல் ஸ்கூல். இந்த கிளாசிக்கல் ஸ்கூல் எப்போ வந்தாங்கன்னா, 18ஆம் நூற்றாண்டில் உருவானது. யார் உருவாக்குனான்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மி பெந்தம் அண்ட் செசாரே பெக்கேரியே. இந்த கிளாசிக்கல் ஸ்கூலுடைய தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா, செசாரே பெக்கேரியே. இவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு அதாவது மனிதனுடைய மன நிகழ்வுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. மனிதனுக்கு எது நல்லது எது கெட்டது தேர்வு செய்யும் சுதந்திரம் உடையவன். ஸோ அதனால மனிதன் குற்றம் செய்கின்றான் அப்படின்னு சொன்னார். அதாவது மனிதனுடைய சுய விருப்பம், சுய தேர்வு, சுதந்திர விருப்பம், அதாவது ஃப்ரீ வில் தியரி. ஸோ இதனால தான் குற்றம் செய்கின்றான். இந்த கிளாசிக்கல் ஸ்கூல்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, கிளாசிக்கல் ஸ்கூல்னு கேட்பாங்க, இல்லைன்னா ஃப்ரீ வில் தியரின்னு கேட்பாங்க. ஸோ என்ன சொல்றாங்க, மனிதனுடைய சுய விருப்பம், சுய தேர்வு, சுதந்திர விருப்பம், ஃப்ரீவில். ஸோ இதனால அவன் குற்றம் செய்கின்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, பெயின் அண்ட் பிளஷர் தியரி, இன்ப துன்ப கோட்பாடு. மனிதன் இன்பத்தை நாடி துன்பத்தை தவிர்க்க முயல்கின்றான். ஸோ எதுல பயன் அதிகம் சொல்லி பார்த்து அவன் அதனால குற்றம் செய்கின்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ரேஷனல் சாய்ஸ். மனிதன் பகுத்தறிவோடு தான் குற்றம் செய்கின்றான். அது எப்படின்னா, எதுல பயன் அதிகமா இருக்கு, எதுல லாபம் அதிகமா இருக்கு, எதுல தண்டனை குறைவாக இருக்கு, இதெல்லாம் பார்த்தா குற்றம் செய்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மனிதன் குற்றம் செய்கின்றான். அந்த குற்றத்தை கணக்கில் எடுத்துக்கலாம். ஆனா அந்த குற்றத்தை கணக்கில் எடுக்கும்போது சுற்றி உள்ள சூழ்நிலைகளை குற்றத்திற்கான காரணங்களாக கணக்கில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது அந்த கிளாசிக்கல் ஸ்கூல். இது கிளாசிக்கல் ஸ்கூலோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குற்றத்தை தடுத்தல், நியாயமான தண்டனை வழங்குதல். நியாயமான தண்டனை என்ன, நம்ம முன்னாடி எப்படி நியாயமான தண்டனைனா கிடையாது. ஃபர்ஸ்ட் அஃபெண்டருக்கும் ஹேபிச்சுவல் அஃபெண்டருக்கும் ஒரே தண்டனை தான், கொடூரமான தண்டனை. அதெல்லாம் மாதிரி இல்லாம நியாயமான தண்டனை வழங்குதல் வேண்டும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நீதிபதி சட்டத்தை அதாவது கடுமையாக பின்பற்ற வேண்டும். கடுமையாக பின்பற்றி தான் தீர்ப்பு வழங்க வேண்டும். முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோம், ப்ரீ கிளாசிக்கல் ஸ்கூல்ல சட்டத்தை கடுமையான பின்பற்றல. அவங்க மூட நம்பிக்கையின் அடிப்படையில் தான் என்ன பண்றாங்க, தீர்ப்பு வழங்குறாங்க. ஸோ அப்படிலாம் தீர்ப்பு வழங்காம சட்டத்தை கடுமையாக பின்பற்றி தீர்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் கிளாசிக்கல் ஸ்கூல். அதுக்கப்புறம் தண்டனை மூலமாக எனது குற்றத்தை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் கிளாசிக்கல் ஸ்கூல். இப்போ 2வது நம்ம பார்க்க போறது பாசிட்டிவ் ஸ்கூல். பாசிட்டிவ் ஸ்கூல்னா என்ன, பாசிட்டிவ் ஸ்கூல்னு சொல்லலாம், பாசிட்டிவிஸ்ட் ஸ்கூல்னு சொல்லலாம், இட்டாலியன் ஸ்கூல்னு சொல்லலாம், பான் கிரிமினல் தியரின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஏன் சொல்லலாம் நான் பின்னாடி நான் மட்டும் சொல்றேன். பாசிட்டிவ் ஸ்கூல்னா என்னன்னா, இந்த பாசிட்டிவ் ஸ்கூல் 19ஆம் நூற்றாண்டில் உருவானது. யார் உருவாக்குனான்னு பாத்தீங்கன்னா, செசாரே லாம்ப்ரோசோ அவர் தான் உருவாக்குனாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு மனிதன் முன்னாடி கிளாசிக்கல் ஸ்கூல்ல சொன்ன மாதிரி ஃப்ரீ வில் தியரி, அதாவது சுய விருப்பம், சுய தேர்வு, சுதந்திர விருப்பத்தால் மட்டும் குற்றம் செய்யல. அது மட்டுமல்ல, அது குற்றவியல் நடத்தை என்பது மனிதனுடைய, அதாவது தனிநபருடைய கட்டுப்பாட்டிற்கு வெளியே உள்ள சில காரணிகள், சில ஃபேக்டர். அந்த ஃபேக்டர்னா என்ன அப்படி சொல்றாருன்னா, பயாலஜிக்கல் ஃபேக்டர். பயாலஜிக்கல் ஃபேக்டர்னா என்ன, அவனுடைய பாரம்பரிய உடல் பண்புகள். 2வது என்ன சொல்றாரு, சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், அதாவது மென்டல் கண்டிஷன், இதை பொறுத்து அவன் குற்றம் பண்றான். 3வது என்ன சொல்றாங்கன்னா, சோசியல் ஃபேக்டர், அதாவது ஏழ்மை, சுற்றுப்புற சூழல், அதுக்கப்புறம் அவனுடைய கல்வி, இதன் காரணமாக அவன் குற்றம் செய்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, குற்றவாளியுடைய குற்றத்தன்மைக்கும் குற்ற செயலுக்கும் மூல காரணம் அவனுடைய உடல் அமைப்பு தான் மூல காரணம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, குற்றவாளியுடைய மூளைக்கும்
குற்றத்தன்மைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது குற்றவாளிக்கு அவனுடைய குற்றத்தன்மைக்கு ஏற்பவாறு என்ன கொடுக்க வேண்டும், தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றது அந்த பாசிட்டிவ் ஸ்கூல். அதுக்கப்புறம் குற்றவாளியை வந்து சீர்திருத்தத்துக்கு வந்து ரொம்ப வலியுறுத்தினாங்க இந்த பாசிட்டிவ் ஸ்கூல்ல. இந்த பாசிட்டிவ் ஸ்கூல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் ஸ்கூல் ஆர் இட்டாலியன் ஸ்கூல் அப்படின்னு சொன்னேன். ஏன் இட்டாலியன் ஸ்கூல் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த பாசிட்டிவ் ஸ்கூல்ல ஒரு 3 கிரிமினாலஜிஸ்ட் இருக்காங்க, ரொம்ப எமினன்ட் கிரிமினாலஜிஸ்ட். அந்த கிரிமினாலஜிஸ்ட் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் நாட்டை சேர்ந்தவர்கள். ஸோ அதனால தான் இந்த பாசிட்டிவ் ஸ்கூலை வந்து இட்டாலியன் ஸ்கூல்னு கூட சொல்றாங்க. அந்த 3 பேர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் ஸ்கூலுடைய தந்தை செசாரே லாம்ப்ரோசோ. அவருடைய பீரியட் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1836 to 1909. இவர் என்ன சொன்னார்னா, அட்டவிஸ்ட் அண்ட் ஹெரிடிட்டரி கிரிமினல்ஸ், அதாவது குற்ற மரபு அண்ட் பரம்பரை குற்றவாளிகள். அதாவது ஒருவன் குற்ற மரபு பரம்பரை படி அவன் குற்றவாளியா இல்லையா என்பது எப்படி தீர்மானிப்பது, அவனுடைய உடல் அமைப்பை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அதாவது பிறப்பினாலே ஒருவன் வந்து குற்றவாளி ஆகின்றான், குற்றவாளி பிறக்கின்றான், குற்றவாளி உருவாக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது அட்டவிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன, அவங்களுக்கு ஒரு குற்ற மரபு பரம்பரை பண்புகளை கொண்ட தனிநபர் குற்றங்களை தவிர்க்க முடியாதவராக ஆகிறார்கள் அப்படின்னு சொல்றதுதான் இவருடைய கோட்பாடு, இவருடைய கருத்து. ஆனா இப்போ உள்ள நடைமுறைக்கு இதெல்லாம் செட் ஆகுமா? என்ன, இப்போத்துள்ள நடைமுறைக்கு இது வந்து அகேன்ஸ்ட் தி லா, அதாவது சட்டத்திற்கு எதிரானதுதான். ஏன்னு சொன்னா வந்து ஒருத்தர் வந்து குற்றம் பண்ணாருன்னு சொல்றதுக்கு வந்து குற்றவாளின்னு வந்து நம்ம வந்து உடல் அமைப்பு கொண்டுலாம் வந்து நம்மளால தீர்மானிக்க முடியாது. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போதுள்ள நடைமுறைக்கு இது வந்து செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா வந்து a person should be called guilty after his guilt has been proved. ஓகே, after his guilt has been proved beyond a reasonable doubt. அதாவது ஒருத்தர் வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதுக்கு நியாயமான சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே வந்து நீங்க என்ன சொல்லலாம், ஒருத்தர் வந்து குற்றம் செய்தவரை குற்றவாளி அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து குற்றவாளின்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போதுள்ள நடைமுறைக்கு இவர் சொன்ன செசாரே லாம்ப்ரோசோ சொன்னது வந்து நடைமுறைக்கு ஒத்து வருமாங்கிறது நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ 2வது கிரிமினாலஜிஸ்ட், இட்டாலியன் கிரிமினாலஜிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 3 கிரிமினாலஜிஸ்ட் சொன்னேன். முதல்ல உள்ளவர் வந்து செசாரே லாம்ப்ரோசோ. அவர் வந்து உடல் அமைப்பு தான் காரணம் சொல்றாரு. பிறப்பினாலே குற்றவாளி ஆகின்றான், குற்றவாளி பிறக்கின்றான், குற்றவாளி உருவாக்கப்படுவதில்லைன்னு சொல்றதுதான் அவருடைய கருத்து, கோட்பாடு. 2வது என்ரிகோ ஃபெர்ரி. அவர் வந்து எப்படின்னா உங்களுக்கு 1852 to 1929 இந்த பீரியட்ல உள்ளவர். இவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ட்ரெஸ்டு சோசியல், அதாவது சமூகம் மற்றும் பொருளாதாரத்தின் காரணமாக தான் வந்து குற்றவாளி ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு வலியுறுத்துறாரு. அதுக்கப்புறம் 3வது யாருன்னா ரஃபேலி கேரஃபலோ. இவர் என்னன்னா உங்களுக்கு 1852 to 1934 இந்த பீரியட்ல உள்ளவர். இவர் என்ன சொல்றாருன்னா, சரௌண்டிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் முறை. ஏன் எப்படி குற்றவாளி ஆகிறான்னா, சர்க்கம்ஸ்டன்சஸ் அரௌண்ட் ஹிம், அவனுடைய சுற்றி உள்ள சூழ்நிலைகள் தான் அவனை வந்து குற்றவாளி ஆக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் இந்த 3 பேர் தான் அதாவது பாசிட்டிவ் ஸ்கூல்ல ரொம்ப முக்கியமானவங்க. அது யாரெல்லாம் சொன்னவங்களுக்கு, செசாரே லாம்ப்ரோசோ அண்ட் என்ரிகோ ஃபெர்ரி அண்ட் ரஃபேலே கேரஃபலோ. அதாவது பாசிட்டிவ் ஸ்கூல்னு கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா, ஒன்று பாசிட்டிவ் ஸ்கூல்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க, இல்லைன்னா பான் கிரிமினல் தியரின்னு கேட்பாங்க, இல்லைன்னா இட்டாலியன் ஸ்கூல்னு கேட்பாங்க. அதே போல் கிளாசிக்கல் ஸ்கூலை பொறுத்தவரை எப்படி கேட்பாங்கன்னா, அவங்களுக்கு கொஸ்டின் கிளாசிக்கல் ஸ்கூல்ஸ்ன்னு கேட்கலாம், இல்லைன்னா வந்து ஃப்ரீ வில் தியரின்னு கேட்கலாம், இல்லைன்னா பெயின் அண்ட் ப்ரெஷர் தியரின்னு சொல்லி கூட கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.